அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம குரான் காலேஜ் சேனலில் இன்றைக்கி உஸ்தாதோட குரானிக் பாட்காஸ்ட்டில் தான் இருக்கும். ஸோ சூரா தாஹாவுடைய தொடர்ச்சியை தான் பார்த்துட்டு வரோம். இது வரைக்கும் நம்ம முதல்ல வந்து அல்லாஹ் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட தான் அல்லாஹ் அப்படிங்கிறத பற்றி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்து ஒரு சாதாரண மனிதர்லேருந்து நபித்துவத்துக்கு கொண்டு போகிற அந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி நடக்கிற வசனங்களை பார்த்துக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம். முதல்ல அல்லாஹ் வந்து வழிபாடை பற்றி சொல்கிறான். அது குறிப்பாக சொல்லணும்னா தொழுகையை பற்றி சொல்லிட்டு வந்தான். அதுக்கடுத்த வசனங்களில் பார்க்கும்போது மறுமை நாளை பற்றி, அதாவது மறுமை நாள் கண்டிப்பாக வரும், மறுமை நாளோட முக்கியத்துவம் என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறத பற்றி எல்லாம் சொல்லியிருந்தான். அதுக்கப்புறம் மறுமை நாளை எல்லாம் மறைச்சி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். எதனாலன்னா ஒரு மனுஷன் வந்து இன்னைக்கு இந்த நாள் தான் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இதை நோக்கிய அந்த லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் இருப்பான்றனால அவன் லைஃப் முழுக்க அல்லாவுடைய ஒரு தக்குவாதாரியாக இருக்கணுன்றதுக்காக அல்லாஹ் வந்து அதை மறைச்சி வச்சிருக்கிறதாவும் உஸ்தாத் கேட்டு புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா சில வசனங்களில் அல்லாஹ் முக்கியமான எச்சரிக்கையை கொடுக்குறான். எப்படின்னா இந்த லைஃப்பில் நமக்கு எப்பயுமே டிஸ்ட்ராக்ஷன்ஸ் நிறைய ஏற்படும். அது சோஷியல் மீடியாவாக இருக்கலாம், சினிமாவாக இருக்கலாம், இன்ஃப்ளூயன்சர்ஸாக இருக்கலாம். இந்த மாதிரி டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஜோன் இருக்குது. அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கங்க அப்படின்னு சொல்லியும் அந்த ட்ரைனிங்கை கொடுத்துட்டு வரான். ஸோ இதையும் உஸ்தாத் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கப்புறமா இப்போ முக்கியமான நம்மளுக்கு கொஸ்டின் என்னென்னா, அல்லாஹ் வந்து ஒரு பெரிய பணிக்கு தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி அந்த மென்டலாக எப்படி ஒரு சைக்கலாஜிக்கலாக ப்ரிப்பேர் பண்ணுறாங்கிறத நம்ம உஸ்தாத் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஜஸ்ட்டு வசனங்களை ஒரு வரலாறாவோ ஒரு இன்ஃபர்மேஷனாக தெரிஞ்சிக்காமல் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனாக லைஃபுக்கு தெரிஞ்சுக்கிட்டு வரோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கான வசனங்களுக்குள்ளே போயிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் உஸ்தாத். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். உஸ்தாத், இப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் நபித்துவத்திலேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் என்னென்ன உரையாடல்கள் வச்சுக்கிட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து 17வது வசனம் நம்ம பார்க்கணும். அதில் அல்லாஹ் சொல்கிறான், மூசாவே உமது வலது கையில் இருப்பது என்ன என்று இறைவன் கேட்டான். இது எனது கைத்தடி, இதன் மீது ஊன்றிக்கொள்வேன், இதன் மூலம் எனது ஆடுகளுக்கு இலை பறிப்பேன், எனக்கு வேறு பல தேவைகளும் இதில் உள்ளன என்று அவர் கூறினார். மூசாவே அதை போடுவீராக என்று அல்லாஹ் கூறினான். அதை அவர் போட்டபோது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது. அஞ்சாமல் அதை பிடிப்பீராக, அதனுடைய முந்தைய நிலைக்கு அதை மாற்றுவோம் என்று அல்லாஹ் கூறினான். உமது கையை உமது விலாப்புறத்துடன் சேர்ப்பீராக, தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும். இது மற்றொரு சான்றாகும். நமது மகத்தான சான்றுகளில் சிலவற்றை உமக்கு காட்டுகிறோம் அப்படின்னு வந்து அல்லாஹ் சொல்கிறான். ஸோ இது செட்டாக பார்க்கும்போது அல்லாஹ்வுடைய சான்றுகளை விளக்குற வசனங்களாக இருக்குது. முதல்ல வந்து ஒரு கேள்வி அல்லாஹ் கேட்குறான், ஒரு நீண்ட பதிலாக தெரியுது. சின்ன கேள்வி தான் எல்லாம் கேட்குறான், உங்கள் கையில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நீண்ட பதிலாக கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ இதிலேருந்து நமக்கு என்ன படிப்பு? இதில் மூசா நபி வந்து அல்லாவோடு உரையாடுறத அவ்வளோ ரசிச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. மூசா நபி அல்லாவோட, நான் பொதுவாகவே மனுஷன் யாரோட ரொம்ப தன்னுடைய நேசத்திற்குரியவர்களோட உரையாடும் பொழுது அந்த உரையாடல் சீக்கிரம் முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி என்னத்தையாவது ஒன்று சொல்லி சம்மந்தம் இல்லாதையெல்லாம் சொல்லி வளவலா குளகுலான்னு சொல்லி பேசிக்கிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் உள்ளவங்களுக்கு பார்த்தா அது வெறுப்பாக தெரியும், என்ன தேவையில்லாமல் இப்படி போட்டு அறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் அவங்க 2 பேருக்கும் தான் தெரியும் இது முடிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காண்டி என்னத்தை வேணாலும் நாங்கள் பேசுகிறதுக்கு தயார்னு உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாவோடு நடக்கிற அந்த உரையாடலை ரொம்ப விரும்பி இருக்கிறாங்க. அதனால் அவங்க தொடர்ந்து ஒரு நீளமான பதிலை அல்லாவிடத்தில் சொல்லியிருக்கிறாங்க, நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ இதன் மூலம் நமக்கு என்ன உஸ்தாத் பயன்? இதுதான் முக்கியமான கேள்வி. ஏன்னா அவங்க 2 பேரும் பேசிக்கிட்ட விஷயத்தை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான்னா நமக்கு ஏன் சொல்கிறான்? எல்லா வசனங்கள்லையும் நம்முடைய முக்கியமான கேள்வி இதுவாக தான் இருக்கணும். நமக்கு இதன் வழியாக அல்லாஹ் கற்றுத்தரக்கூடிய போதனைகள் என்ன, அறிவுரைகள் என்ன? அப்படி யோசித்தோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் இப்படி அல்லாவோடு உரையாடுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு திறந்து தந்திருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு நேரடியாக அவர்களோட அந்த குரலை கேட்டு உரையாடுகிற வாய்ப்பை கொடுத்துருந்தான். ஆனால் நமக்கு அல்லாவுடைய குரலை கேட்கிற வாய்ப்பு இல்லாவிட்டாலும் கூட அல்லாவோடு மானசீகமாக உரையாடுகிற தொழுகை என்கிற உரையாடலை தந்திருக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, தொழுகையை பற்றி சொல்லும் பொழுது, இதா காம அஹதுக்கும் இல ஸலாத்தி ஃபஇன்னஹு யுனாஜி ரப்பா. உங்களில் ஒருத்தர் தொழுகைக்காக நின்றாருன்னா அவர் தன் இறைவனோடு உரையாட துவங்குகிறார். அந்த உரையாடலை கூட ரசூலுல்லாஹ் அதுக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இன்னும் அழகானது, யுனாஜி. முனாஜாத்னா ரகசிய உரையாடல் அர்த்தம், வெறும் உரையாடல் இல்லை. அப்போ ஒரு மானசீகமான ஒரு ரகசியமான ஒரு உரையாடலை அல்லாவோடு நம்ம நிகழ்த்துறோம். உண்மையிலே இந்த ஃபீலோட நான் அல்லாட்ட பேசுகிறேன் அப்படின்ற உணர்வோடு, அல்லது அல்லாஹ் என்னிடத்துல பேசுகிறாங்கிற உணர்வோடு நம்ம தொழுகையில் நின்னோம்னா நிஜமாகவே நம்முடைய தொழுகை நீளத்தான் செய்யும். அவ்வளோ ஈஸியாக காக்கா குத்துற மாதிரி கொத்திலாம் நம்ம எந்திக்க மாட்டோம். இப்போ நம்ம அப்படி தொழுகிறோம்னா என்ன காரணம்னா அல்லாவோடு உரையாடுறோங்கிற ஃபீல் நமக்கு இல்லவே இல்லை. அந்த ஃபீல் வருகிற பொழுது தானாக ஆட்டோமேட்டிக்காக அது இன்னும் நீண்டுக்கிட்டே போகும். அதில் எந்த பாரமும் தெரியாது. ரொம்ப நேரம் தொழுதுட்டோம்னா உங்களுக்கு தோணாது. எவ்வளவு நேரம் தொழுதாலும் சீக்கிரம் தொழுத மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் போகாதா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி தானே தொழுதாங்க. பக்கத்தில் உள்ளவங்கலாம் பார்த்து இவ்வளவு நேரம் நின்று தொழுகணுமா? அதனுடைய எக்ஸ்ட்ரீமை பாருங்கள். நின்று கால் வீங்கிருச்சுங்கிறாங்க. எவ்வளவு நேரம் நின்றுருந்தால் இப்படி நடந்திருக்கும்?
நின்று கால் வீங்கிச்சு. இப்போ நம்ம வாழ்க்கையில் நம்ம யோசிப்போமே, நம்ம அப்படி ரொம்ப நேரம் நின்று கால் வீங்கின நாள்னு யோசிக்க சொல்லுங்கள், எத்தனை பேருக்கு சொல்லிட முடியும்? இப்போ என்ன டீ கடையில் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் நிற்கிறவர் வேணால் அப்படி சொல்லலாம். இது மாதிரி யாராவது தொழில் சார்ந்து நின்னா வேணாலும் நடக்குமே தவிர, மற்றபடி இயல்பான வாழ்க்கையில் நம்ம அப்படி எந்த பணிக்காகவும் நின்னெல்லாம் இல்லை. நபிகளார் அவ்வளவு நேரம் நின்னாங்க அப்படின்னா அந்த நிற்றல் அவங்களுக்கு சுகமாக வேற இருந்துச்சு. அதோட அதையும் தாண்டி அது ஒரு நன்றி உணர்ச்சியின் வெளிப்பாடாக வேற இருந்துச்சு. பொதுவாகவே உங்கள் மனசுக்குள்ளே நன்றி உணர்ச்சி எப்போ வெளிப்படுதோ உருவாகுதோ அப்போ நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருப்பீங்க. எப்போ மனுஷன் நன்றி கெட்டத்தனம் வருதோ அப்போ தான் எரிச்சல், கோபம், என்னடா இது விரக்தி அப்படியெல்லாம் இருக்கும். நன்றி உணர்ச்சி பொங்கும் பொழுது அப்போ பார்க்குற உலகம் முழுக்க ரொம்ப அழகாக தெரியும். நீங்கள் ரொம்ப மைண்ட்ஃபுல்னஸ்ஸாக ரொம்ப ஹாப்பியோட மன மகிழ்ச்சியோடு இருப்பீங்க. அப்போ நபிகளார் தொழுகிற நேரத்தில் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க என்பதும் அதுக்குள்ளே விளங்குது. அதனால தான் ரசூலுல்லாவுடைய அந்த தொழுகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க ஓதிக்கிட்டே இருக்கிற தருணங்களில் அந்த ஓதுகிற வசனங்களுக்கு ஏற்ப சில பதில்களையும் சொல்லிக்கொண்டு ரசூலுல்லாஹ் ஓதுவாங்கன்னு ஹதீஸில் பார்க்குறோம். ஏதாவது சொர்க்கத்தை பற்றியான விஷயங்கள் அந்த வசனங்களில் வந்துச்சுன்னா உடனே அல்லாஹ்விடத்தில் அதை கேட்பதும், நரகம் மாதிரியான தண்டனைக்குரிய செய்திகள் வந்துச்சுன்னா அதிலிருந்து பாதுகாப்பு தேடுவதும், சப்பீஸ்ம ரப்பிகள் ஆலா நீங்கள் அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்யுங்க அப்படின்னு வந்துச்சுன்னா உடனே சுப்ஹான ரப்பியல் ஆலான்னு சொல்கிறதும். இப்போ இதுவெல்லாம் உரையாடல் தானே. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் உடனே அதை சொல்லிட்டேன், அல்லாஹ் கண்டிக்கிறான் ஐயோ நான் பயப்படுறேன், அல்லாஹ் ஆசை காட்டுறான் வேணும்னு விரும்புகிறேன். அப்போ உரையாடலை அப்படி ரசூலுல்லாஹ் நிகழ்த்தி இருக்கிறாங்க. ஆனால் அது மாதிரி யாரும் இப்போ தொழுகிறது இல்லை. அதுதான் அதுக்கு தான் பாடுபடணும். அதனால தான் தொழுகை நமக்கு பாரமாக போயிடுச்சு. அப்படி நாம் தொழ ஆரம்பித்தோம்னா இந்த சமூகத்தினுடைய வாழ்வே தலைகீழாக மாறி போயிருக்கும். இன்றைக்கி இருக்கிற மாதிரி நம்ம இருக்க மாட்டோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் அப்படி இருந்தாங்க, இன்றைக்கி இப்படி இருக்கிறோம்னு சொல்கிறதுல அதனுடைய முக்கியமான இதில் தொழுகை செத்து போனது ஒரு காரணம். அதனால் இதை அல்லாஹ் நமக்கு சொல்கிறது, அல்லாஹ்வோடு உரையாடலை நீங்கள் பவர்ஃபுல்லாக நடத்தி பாருங்கள், உரையாடலை நிகழ்த்தி பாருங்கள், அது வேறு மாற்றத்தை தரும். மூசா நபி எப்படி அதில் லயிச்சு போனாங்களோ அது மாதிரி நீங்களும் உங்களுடைய தொழுகையில் லயிச்சு போயிருவீங்க அல்லது லயிச்சு போங்க என்று சொல்வதற்காகத்தான் இது அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். சரி உஸ்தாத், இப்போ லைஃப்பில் எடுத்துக்கிட்டோம்னா யாராவது இப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்க, இப்போ வாழ்வியல் படிப்பினே நான் எடுத்துக்கிட்டு யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டாங்கன்னா அரை மணி நேரத்துக்கு அவங்க மேலே உள்ள பாசத்தில் நல்லா இருக்கேன் உங்களுக்கு ஏன் கேட்குறீங்க அப்படின்னு நான் இழுத்துக்கிட்டு போயிட்டு அது அன்னைக்கு இது நடந்துச்சுன்னா நமக்கு கடுப்பு அடிச்சிடும் இல்லையா? ஸோ அது லைஃப்பில் பொருத்தி பார்க்க முடியுமா? பெரிய நீண்ட பதில் சொன்னான். ஆமாம், அல்லாஹ் கேட்டது சின்ன கேள்வி, கேட்ட உடனே ஒரு நீண்ட பதில் சொல்கிறாங்க. இதை நான் இதே மாதிரி பாடமாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட யாராவது ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா நான் ஒரு அரை மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்துக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் உண்மையிலே மக்கள் விரண்டு ஓடிடுவாங்க. இந்த பாடத்தை அதிலிருந்து எடுக்க முடியாது நம்ம. ஏன்னா பாடம் எடுத்தல் என்பதற்காக வேண்டி தாறுமாறமாக எக்கு தப்பா அப்படியெல்லாம் எடுக்கக்கூடாது. கோக்கை ஊற்றி டாய்லெட்டை ஒருத்தன் கழுவுறான் அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அதிலிருந்து என்ன பாடம் எடுக்கணுமோ அந்த பாடத்தை தான் எடுக்கணுமே தவிர வேறு மாதிரி யோசிக்க ஆரம்பிச்சோன்னு சொல்லி சொன்னால் அது வாழ்க்கைக்கு பயன் தராமல் போயிடும். அதே மாதிரி இங்கே நீங்கள் பாருங்கள், இதை தாண்டி வேறு கோணத்தில் சிந்திச்சிங்கன்னா வாழ்க்கைக்கு பயன்படும். நீங்கள் இந்த கோணத்தில் சிந்திச்சா வாழ்க்கைக்கு உங்களுக்கு இது நெருக்கடி மாதிரி ஆகிரும். வேறு பல கோணங்களில் இதுக்குள்ளே நீங்கள் சிந்திக்க முடியும். நீண்ட பதிலின் வழியாக என்ன விளங்குதுன்னு கேட்டால், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள் குறித்து அல்லாஹ் கேள்வி எழுப்புறான். அப்போ அந்த பொருளை பற்றிய அவ்வளவு டேட்டாஸ் வச்சுருக்காங்க. அப்போ என்ன விளங்குதுன்னா நம்ம இடத்துல அல்லாஹ்வுடைய ஒரு அருள் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாம் நம்மகிட்ட இருக்க எல்லாமே அல்லாஹ்வுடைய அருள் தானே. அப்போ அல்லாஹ்வுடைய அருள் ஒன்று இருக்குதுன்னு சொன்னால் அந்த அருளை பற்றிய அறிவும் ஞானமும் நமக்கு இருக்கணும். மூசா நபியினுடைய பதிலில் இருந்து நம்ம என்ன பாடம் புரியணும்னு கேட்டால், என்கிட்ட என்ன இருக்கோ அது முதல்ல எனக்கு தெரியணும், அது என்னவா இருக்குன்னு தெரியணும், அதுலேருந்து என்னென்ன பயன்கள் இருக்குது அதெல்லாம் தெரியணும். அப்படியெல்லாம் தெரிஞ்சு 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 ஒன்றே நான் வச்சுருந்தேன்னு வைங்க, உண்மையில் நான் அல்லாஹ்வுக்கு ரொம்ப நன்றியுள்ள நல்லடியாக இருப்பேன். இப்போ நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னு கேட்டால், நம்மகிட்ட என்ன இருக்கோ அது நம்ம கண்ணுக்கு தெரியவே மாட்டேங்குது. இல்லாத ஒன்று ஏற்ற வீட்டில் அவன் அது நல்லா தெரியுது, அவன்கிட்ட கார் இருக்க நம்மகிட்ட கார் இல்லையே, அவன்கிட்ட இருக்கிறது தெரியுது நம்மகிட்ட இல்லாதது தெரியுது. ஆக்சுவலி என்கிட்ட கார் இருக்குது அவன்கிட்ட கார் இல்லை அப்படின்னா என் பார்வை எப்படி இருக்கணும், என்கிட்ட கார் இருக்கிற காரை பார்க்கணும். கார் இருக்குது, காரில் நல்லா பயணம் பண்ணுறோம், சொகுசாக போயிட்டு வர்றோம், இதை வச்சு நிறைய பயன்பாடுகள் நமக்கு இருக்குது, உரிய நேரத்தில் தொழுகைக்கு போக முடியுது, உரிய நேரத்தில் நம்முடைய வேலைக்கு போக முடியுது அப்படின்னு இருக்கிற காரை வச்சு அதனுடைய நன்மைகளை சிந்திப்பதற்கு பதிலாக அப்படி தான் சிந்திக்கணும். ஆனால் அதுக்கு பதிலாக என்கிட்ட இருக்கிறதையெல்லாம் விட்டுட்டு எதெல்லாம் இல்லையோ அதையெல்லாம் என் கண்ணு தேடுது, அதனுடைய நன்மைகள்லாம் புரியுது,
கார் மட்டும் அவர் வீட்டில் கார் இருக்கு, என்கிட்ட கார் இல்லை, நம்மகிட்ட மட்டும் ஒரு கார் இருந்துச்சுன்னு வையேன், அப்போ கரெக்டாக அந்த நேரத்துக்கு அதை செஞ்சிடலாம், இதை செஞ்சிடலாம், அப்படி பண்ணிடலாம், இப்படி பண்ணிடலாம் அப்படின்னு இல்லாததை குறித்து நம்ம தேடுகிறோம். உண்மையில் வாழ்க்கையில் துன்பத்துக்கு மனுஷன் எப்போ ஆளாகிறான்னு கேட்டால், தன்னிடத்தில் இருப்பதை பார்க்காமல் இல்லாததை பார்க்க துவங்குகிற பொழுதுதான் அவனுக்கு துன்பமே ஆரம்பிக்குது. அப்போ தான் மனசு வந்து குறை நிலைக்கு வருகிறது. நம்ம போதுமான அளவுக்கு நம்ம வளரலை, போதுமான அளவுக்கு சம்பாதிக்கலை, போதுமான அளவுக்கு நம்ம இடத்துல தேவையான திறன்கள் இல்லை அப்படின்னு நினைக்கிற தருணத்தில் அவன் ஆட்டோமேட்டிக்காக ஒரு நெகட்டிவ் தாட்ஸுக்கு போய் தனக்குள்ளே ஒரு துன்பத்தை தேடிக்கிறான். அப்போ நாம் இதை மூசா நபியினுடைய பதிலிருந்து என்ன விளங்கலாம்னா, அவங்க பதில் சொன்னாங்க, தன்னிடம் என்ன இருக்குதோ அதை தெரிஞ்சிருந்தாங்க, அதை பற்றியான முழுமையான ஞானத்தோடு இருந்தாங்க. அப்போ நம்மிடத்துல இருக்கிற விஷயங்களை நாம் முழுமையான ஞானத்தோடு இருந்தோம்னு சொன்னால் நாம் நன்றி உணர்வு உடையவர்களாக இருப்போம் என்கிற ஒரு அந்த பாடத்தை மூசா நபியுடைய இந்த பதிலிருந்து நம்ம எடுத்துக்கலாம். கூடுதலாக சொல்லணும்னா அது கூட ஒரு அற்பமான விஷயம் தானே. இப்போ உதாரணத்துக்கு கையில் என்னப்பான்னு கேட்டால் வாட்ச் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கைத்தடி அன்னைக்கு வந்து ரொம்ப நார்மலான ஒரு விஷயம், கைத்தடி கையில் வச்சுக்கிட்டு அவங்க பயணம் பண்ணுற நேரத்தில். அப்படிங்கிறப்ப அவங்க அதை பற்றி ஒரு சின்ன அற்பமான விஷயத்தை பற்றி நல்ல நாலேஜ் வச்சு இது ஒரு முக்கியமான விஷயம். அற்பமான விஷயத்தை அப்படின்னு நம்ம சிலதை பார்க்கணும்ல, அற்பமானது அப்படின்னு அல்லாஹ்வுடைய அருளில் எதையும் நீங்கள் அற்பம்னு நினைக்கக்கூடாதுன்னு விளங்குது. இது கம்பு அப்படின்னு நினைக்கல, அது என்ன ஒரு கம்பு, இது ஒரு பெரிய மேட்ரா, அதை என்ன அரை கிலோ தங்கமா, தங்கம்னு சொல், அப்படி இல்லை, கம்பு தானேப்பா, அதில் எங்கே பார்த்தாலும் கிடைக்குமா கம்பு. ஆமாம் அன்றைக்கெல்லாம் காடு மலையெல்லாம் வெட்டி திங்கிறதுக்கு ஆட்கள் கிடையாது. அப்போ எங்கே பார்த்தாலும் காடும் மலையுமா இருக்கும். அப்போ பார்க்குற இடம் பூரா கம்பாக தான் இருக்கும், மரமாக தான் இருக்கும். அப்போ ரொம்ப சாதாரணமாக தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு பொருளை இவ்வளவு சிலாகிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நாம் அற்பம்னு நினைக்கிற விஷயத்திற்குள்ள அல்லாஹ் ஏராளமான ஆற்றல்களையும் வியக்கத்தகுந்த அற்புதங்களையும் அதன் வழியாக அல்லாஹ் நிகழ்த்துறான். அதனால் எதையுமே இது அற்பம்னு புறக்கணிச்சிட முடியாது. என்ன எனக்கு இப்போ பயன்படலை அப்படி வேணால் சொல்லலாம், எனக்கு இப்போ பயன்படலை, அது உங்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம். ஒருவேளை எனக்கு இப்பொழுது பயன்படாதது நாளை எனக்கு பயன்படக்கூடியதாக இருக்கலாம். எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற அருளில் எதுவுமே அற்பமானது கிடையாது. ஒரு போல்டு வச்சுக்கோங்க, ஒரு சின்ன போல்டு நட்டு இருக்குது, நட்டோட ஒரு போல்டு சேர்ந்துருக்குது, அந்த போல்டு மட்டும் நம்ம தனியாக கிடக்குன்னு வைங்க, அது நம்ம அற்பம் தான் நினைப்போம். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு போல்டுடைய தேவை ஒன்றுமே இல்லை. காரில் போய்கிட்டு இருக்கிறோம், காரில் 2 போல்டு நட்டில் போல்டு கால்ட்டு உளுந்துருச்சு. இப்போ எங்கேயோ காட்டுக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறோம், ஊர் இல்லை, சிட்டி இல்லை, கடை இல்லை, போல்டு வாங்குறதுக்கு ஒன்றுமே இல்லை, கிராமமாக தான் இருக்குது. இப்போ இந்த நேரத்தில் இந்த போல்டுடைய மதிப்பு எப்படி இருக்கும்? அப்போ ஒன்று கிடைச்சா போதாதா, ரோட்டில் எவன் வண்டியாவது ஆக்சிடென்ட் ஆகி உளுந்து கிடக்காதா அப்படின்னு தேடிட்டு போவோம். அப்போ எப்படி அற்பம்னு எதை அற்பம்னு சொல்லுவீங்க? தமிழில் ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்கள்ல, ஏன்னா சிறு துரும்பும் பல்குத்த உதவும்மா. அது என்னப்பா, அது எதுக்குப்பா, அப்படியெல்லாம் எதையும் சொல்ல முடியாது. இப்போ எனக்கு இது பயன் தரலை, வேறொருத்தனுக்கு அது பயன் தரும். இப்பொழுது எனக்கு பயன் தரலை, நாளை எனக்கு பயன் தரும். அதனால் அல்லாஹ் வழங்கி இருக்கிற எந்த அருளுமே உதாசீனப்படுத்த தகுந்த அருள் கிடையாது, எல்லாமே மிகச்சிறந்தது. இப்போ நமக்கு அல்லாஹ் அவ்வளோ கொடுத்துருக்குறான், அதை கண்ணு தெரிஞ்சு பார்க்கவே மாட்டேங்கிறமே. பெரும்பாலும் அதில் உள்ள இன்னொரு சிக்கல் என்னென்னு கேட்டால், நம்ம பார்க்குறது எல்லாமே ஒன்றே ஒன்று தான், பணத்தை மட்டும்தான். பணம் இருந்தால் போதும் எல்லாம். பணம் வந்துருச்சுன்னா அல்லாஹ் என்னமோ நிறைய கொடுத்துட்டான், பணத்தை எடுத்துட்டான்னா அல்லாஹ் எல்லாத்தையும் எடுத்துட்டான். மனுஷனுடைய கெட்ட இந்த குணத்தை எவ்வளவு கொடுத்துருக்குறேன். சரிப்பா பணங்கிறிய பணத்தை ஒரு மூடை அள்ளி கொடுத்துட்டு 2 கண்ணை கேட்ட கொடுத்துருவியா? இருக்க கிட்னியை பூரா 2ஐயும் கொடுத்துருவியா? ஹார்ட்டை கொடுத்துருவியா? அப்போ பணத்தை தாண்டி எவ்வளவோ இருக்குது. ஆனால் மனிதர்களும் இருக்கிற பணத்தின் மீது இருக்கிற இந்த மோகமும், அது இருந்தால் எல்லாம் போதும் நினைக்கிறதும், அது நம்மளோட இருக்கிற மற்ற எல்லா இறை அருளையும் பார்க்க விடாமல் தடுக்கிறது. இந்த மனிதனுடைய இந்த கேரக்டரை சூரத்துல் ஃபஜ்ரில் அல்லாஹ் அழகாக சொல்லுவான். மனுஷன் எப்படி பேசுகிறான் தெரியுமா? அம்மல் இன்சான் இதா மபுத்தலாஹு ரப்புஹு ஃபஅக்ரமஹு வநஅமஹு ஃபயகூலு ரப்பி அக்ரமன். மனிதனை நம்ம சோதிக்கிறதுக்காக அவனுக்கு நாம் செல்வத்தை கொஞ்சம் விசாலமாக கொடுத்தா, ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை ரொம்ப சங்கைப்படுத்திட்டாங்களாம். அதே மனுஷனை அதே சோதனைக்காக ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, கொடுத்ததில் கொஞ்சத்தை சுருக்கிக்கிட்டோன்னு வைங்க, ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை இழிவுபடுத்திட்டாங்களாம். அப்போ இந்த பணம் செல்வம் அதை வச்சு அளவிடுற காரணத்தினால அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிற ஏராளமான அருள் கிருபைகளை நாம் கண்டிருந்து பார்க்க முடியாமல் இருக்குது. அதனால் மூசா நபி இடத்துல கிடைக்கிற அந்த பாடம் நம்ம இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்க்கணும்,
பார்க்கிற அந்த பொருள் அற்பமானதாக உதாசீனப்படுத்த தகுந்ததாக இல்லாமல் அல்லாஹ் வழங்கிய எல்லாமே சிறந்தது தான் என்கிற உணர்வோடு நம்ம அதை பார்க்கணும். ஓகே உஸ்தாத், இப்போ இதுலேருந்து புரியுது ஒரு சின்ன அற்பமான விஷயத்தையும் எப்படி உணர்ந்து நம்ம அதனுடைய முக்கியத்துவத்தை புரிஞ்சு நம்ம லைஃப்பில் எப்படி அல்லாஹ் அதை கொடுத்துருக்காங்கிறது சுப்ஹானல்லாஹ் புரியுது. ஸோ அடுத்த வசனம் போனோம்னா 19 மூசாவே அதை போடுவீராக என்று அல்லாஹ் கூறினான், அதை அவர் போட்டபோது உடனே அது சீரும் பாம்பாக ஆனது அப்படின்னு. இப்போ அல்லாஹ் சொல்லப்போனால் கையிலே வச்சு இருக்கும் போது கூட பாம்பா மாறினா அது இதாக ஒரு மிராக்கிளுக்கு அதுவும் ஒரு அடையாளம் தான். தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்கிறான்ல அல்லாஹ். ஸோ இதிலிருந்து என்ன படிப்பினை நம்ம எடுக்கலாம்? போடு அப்படிங்கிறான். போடுன்னு சொன்ன உடனே மூசா நபி போட்டாங்க. இது நம்ம இதை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்கும்போது நமக்கு வாழ்வியலில் வேறு சில திறப்புகள் கிடைக்கிது. என்ன அப்படின்னா, போடுன்னு அல்லாஹ் சொன்னால் மூசா நபி போட்டாங்க. அப்போ மூசா நபி அல்லாஹ்வை குறித்து என்ன மன உணர்வில் இருக்கிறார்கள்? அல்லாஹ் அவனே படைப்பாளன், அவன் என்ன வேணாலும் கட்டளையிடுவான், அவன் கட்டளையிட்டால் நான் கட்டுப்படணும். இறைவனை பற்றி இறைவனாக புரிந்திருந்த காரணத்தினால இறைவனுடைய வார்த்தைக்கு எந்த மறுப்பும் இல்லாமல் எதுக்கு போடணும் அப்படின்னு ஒரு கேள்வி இல்லாமல், மனிதர்களிடத்தில் ஒரு காரியத்தை ஒருத்தர் சொல்லும்போது ஏன் செய்யணும்னு கேட்குறது வேற. அப்படி நம்ம கேட்கலாம், அது தேவை, அது பயனுள்ளது. பல நேரங்களில் அப்படி கேட்காம போனால் சிக்கலில் மாட்டிக்கிறோம் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு மனுஷன் கேட்கறது வேற. ஏன்னா மனுஷன் பலகீனமானவன், அவனுடைய அறிவு குறைபாடானது. ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காண்டி செய்யுமா, அதுக்கு எதிராகவே செய்யுன்னு சொல்லிடுவான். நம்ம கேட்டோம்னா இல்லைங்க அப்படி செய்யக்கூடாது, ஆமல்ல தெரியாமல் சொல்லிட்டோமா. அல்லாஹ் அப்படி இல்லை, அவன் சொன்னால் கரெக்டாக தான் சொல்லுவான், தப்பாக சொல்ல மாட்டான். அவன் சொன்னால் நம்ம கட்டுப்படணும். அந்த உணர்வு மூசா நபிக்கு இருந்துச்சுங்கிறது இது காட்டு. சொன்ன உடனே கீழே போடுவாயா, கம்மு நல்லா தானே இருக்குது, உடஞ்சிடிஞ்சு போயிட போகுது, மழையாக வேறு இருக்குது, பாறையாக வேறு இருக்குது, அப்படியெல்லாம் எதுக்கு? அதனுடைய இப்போ தாத்பரியம் என்ன? ஏன் இதை போட சொல்லுகிறாய்? அதன் வழியாக நீ என்ன செய்ய இருக்கிறாய்? அப்படியெல்லாம் எதை பற்றியும் யோசிக்காமல் அல்லாஹ் போடுன்னு ஒன்று போட்டாங்க பார்த்தீங்களா, அதான் நமக்கு தேவைப்படக்கூடிய அம்சம். அல்லாஹ் கட்டளையிட்டான்னா அதை நிகழ்த்தி. அல்லாஹ் கட்டளையிட்டா கட்டுப்படுவதை தவிர வேறொன்றும் இல்லை. அல்லாவே அல்லாவுடைய இடத்துல எஜமானனாக, நம்மை அடிமைகளாக, காரண காரியமெல்லாம் தேவையே கிடையாது. காரண காரியத்துக்கு சில நேரங்களில் சில இறைவனுடைய கட்டளைகள் நீங்கள் செயல்படுத்தும் பொழுது ஏன் இது அப்படின்னு உங்களுக்கு வரும். வர வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் சொன்னானா இல்லையாங்கிறது மட்டும்தான் உங்களுடைய கேள்வியாக இருக்கும். எதுக்கு காபாவை போட்டு இப்படியே சுற்றுதோம் அப்படி வரும், வர வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாதவருக்கு வரலாம், அவருக்கு நாம் ஏதோ ஒரு விளக்கம் சொல்வதற்காக வேண்டி ஒரு பதில் சொல்லலாம். ஆனால் இறைவனை நம்பிவிட்ட ஒரு மூமின், அவன் இறைவன் என்று நம்பிவிட்ட பிறகு, அவன் இறைவன் நம்பியாச்சு, அவன் தான் நம்மளை படைச்சான்னு நம்பியாச்சு, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குன்னு நம்பியாச்சு, அவன் என்ன சொன்னாலும் கட்டுப்படுறது தானே ஒரு அடிமைக்கு வேலையாக இருக்கும். அதுக்கு பிறகு அது எதுக்கு அப்படி சுற்றணும்? அது சுற்றுறது ஒன்றும் பெரிய புத்திசாலித்தனமாக தெரியலையா, என் பகுத்தறிக்கு ஒத்துக்கலையே. அல்லாஹ் சொன்னாலா இல்லையா? அல்லாஹ் சொல்லாததை பிடிச்சிக்கு நீங்கள் எப்படி செஞ்சிடக்கூடாது. பெரியவங்க சொன்னாங்க, மூத்தவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி செய்யக்கூடாதே தவிர அல்லாஹ் தான் சொன்னான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா அதில் கட்டுப்படுறதுல அது அறிவு வந்தாதான், ஏன்னு தெரிஞ்சாதான், அதனுடைய நன்மை புரிஞ்சாதான். அப்படியெல்லாம் ஒரு முஸ்லீம் இருக்கக்கூடாது. அல்லாஹ் சொல்லிட்டான்னு தெரிஞ்சிருச்சா சரண் அடைஞ்சிட வேண்டியதான். அதை மூசா நபியுடைய இந்த நிகழ்வு சொல்லுது. அதை தாண்டி அது உள்ளுக்குள்ளே இன்னொரு கோணத்தில் சிந்திச்சிங்கன்னா இன்னும் சில செய்திகளும் கிடைக்கும். இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், இப்போது அல்லாஹ் மூசா நபி கையில் இருக்கிறத போடுங்கிறான். மூசா நபி அந்த கைத்தடியை பற்றி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அல்லாஹ் போட சொன்னது பாரதூரமானது அப்படின்னு விளங்கும். மூசா நபி என்ன சொன்னாங்கன்னா, இது வெறும் கம்புன்னு சொல்லலை, இது என்னுடைய கைத்தடி, காலகி அசாய அத்தவக்கவு அலைஹா, அதில் நான் சாஞ்சிக்கிறேன், வாஹுஷுபிஹா அலா கனமி, என் ஆடுகளுக்கு நான் இலை பறிக்கிறேன், ஒலியஃபிஹா மாரிபு உஹ்ரா, இன்னும் பல தேவைகளும் பயன்களும் இதை வச்சு நான் அடைஞ்சிக்கிறேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இதை கொஞ்சம் நல்லா கவனித்து பாருங்கள். இது வெறுமனே ஒரு கைத்தடியை பற்றிய இன்ஃபர்மேஷன் மட்டுமல்ல, மூசா நபியினுடைய வாழ்வியலுக்கான ஆதாரமாக அந்த கைத்தடி இருக்கிறது. நான் அதில் சாஞ்சிக்குவேன் அப்படின்னு சொல்கிறது யோசிச்சிங்கன்னா, மூசா நபியினுடைய அதை ஒரு இலக்கிய கோணத்தில் சிந்திச்சா அவர்களுக்கான ஒரு ஆறுதலாக அது இருக்கிறது. அவர்களை தாங்கி பிடிக்கிறேன். ஒரு மனுஷனை தாங்கி பிடிக்கிறது தானே, அதில் தானே நம்ம சாயுவோம். சாயுதல் என்பது என்ன பண்ண, என்ன அது தாங்கிக்குச்சு.
அப்போ நான் துவண்டு போகிற பொழுது, நான் சிக்கலில் இருக்கிற பொழுது, நான் பிரச்சனையில் மாட்டிக்கிற பொழுது, அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு ஆறுதல் அளித்து எனக்கு பக்கபலமாக நிற்கிறது அப்படிங்கிற கருத்து அதுக்குள்ளே இருக்காது. சாய்வேன் அப்படிங்கிறதுக்குள்ளே நான் வந்து என் ஆடுகளுக்கு இலதரிச்சு பறித்து போடுவேன் அப்படின்னா என்னுடைய பொருளாதாரத்திற்கான வாழ்வாதாரமே அதுதான். ஏன்னா அவங்க ஆடு மேய்க்கிற ஆள் தானே, ஆடு தான் மேய்ச்சாங்க, அங்கே ஆடு மேய்ச்சிட்டு வந்தாங்க. 8 வருஷம் 10 வருஷம் மதியனில் ஆடு மேய்ச்சி அந்த மாதிரியான கூலி தொழில வேலையை பார்த்துட்டு தான் இப்போ கிராஸ் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரமே இந்த ஆடு மேய்த்தல் அப்படிங்கிறதா இருக்கிறது. அப்படின்னா அந்த ஆடுக்கு தேவையான உணவுகளை கொண்டு வந்து கொடுத்தா தான் ஆடு மேய்த்தல்ங்கிற தொழில் நடக்கும். அப்படின்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்தின் அடிப்படை அது. பொருளாதாரங்கிறது வாழ்வாதாரத்து முக்கியமான ஒன்று, அதுதான் அது. அதோட போகலை, அவங்களுடைய அடையாளமே அதுதான். இன்னும் நிறைய இருக்குங்கிறாங்க, இன்னும் நிறைய அதுக்குள்ளே இருக்கிறது. இதை வச்சு 1 2 இல்லை. அப்போ அவங்களுடைய அதிகாரத்தின் கீழ் இருக்கிறது. ஒரு கம்பு என் கம்பு, அதில் சொல்லுவது பாரு, காலஹி அசாய, இது என் கம்புங்கிறாங்க. இது அசா அப்படின்னு நிப்பாட்டலை, ஹி அசா இது கம்பு அப்படின்னு நிப்பாட்டலை. உன் கையில் இருக்குதுன்னா கம்பு இருக்குன்னு சொல்லி நிப்பாட்டலை. காலஹி அசாய இது என்னுடைய கம்புங்கிறாங்க. அப்படின்னா அவர்களுடைய அதிகாரத்தை, அவர்களுடைய அவங்களுடைய ஆளுமையின் கீழ் இது இருக்கிறது. அப்படின்னா எனக்கு கீழே 10 பேர் இருக்கிறாங்கன்னா அதுதான் என்னுடைய அடையாளம். நான் இவ்வளோ பெரிய ஆள் அப்படிங்கிறத காட்டக்கூடியது எனக்கு கீழே என்ன இருக்குன்னு. அப்போ எனக்கு கீழே இது இருக்குதுன்னு சொல்வதன் வழியாக அவர்களின் அடையாளமாக, அவர்களின் அதிகாரமாக, அவர்களின் வாழ்வாதாரமாக, அவர்களின் ஆறுதலாக இருக்கிற ஒன்றை அல்லாஹ் எரி என்கிறான். இப்போ அப்படியே நம்ம வாழ்க்கைக்கு அதை மேட்ச் பண்ணி பாருங்க. அல்லாஹ் அப்படி சொல்லுவான். நீங்கள் நினைப்பீங்க இதுதான் உங்கள் வாழ்க்கைன்னு நினைப்பீங்க. ஆனால் அல்லாஹ் அது இல்லைப்பா, அது இல்லை வாழ்க்கை, அதை எரி, அதை உன் வாழ்க்கையில் கடைபிடிக்காத, இது இல்லாட்டி எனக்கு முடியாது. நம்ம நினைக்கிறோம்ல, எத்தனையோ பேர் அப்படி இருக்கிறாங்களே. சில காரியங்கள் இப்போ வாழ்வியல் பொருளாதாரத்தை எடுத்துங்க, தொழில்துறை சார்ந்து இந்த வேலையை செய்யக்கூடாதுன்னு நல்லா சொல்லுவான், ஆனால் விட முடியாது. வங்கியில் போய் வேலை பார்க்குறாங்க. வங்கியில் என்ன வேலை? முழுக்க முழுக்க வட்டி கணக்கு எழுதுகிற வேலை. அப்படியான வேலை வட்டி இல்லாத வேலைகளும் இருக்கிறது. ஆனால் வட்டிக்கு கணக்கு எழுதக்கூடிய வேலைகளும் இருக்கிறது. வட்டிக்கு கணக்கு எழுதுகிறது பாவம், அது வட்டி கொடுக்கறது, வட்டி வாங்குறது, வட்டிக்கு கணக்கு எழுதுறது எல்லாமே பெரும்பாவம். அல்லாஹ்வோடு போர் புரிவதற்கு தயாராகிற அளவிற்கு ஒரு பெரும்பாவம் எச்சரிக்கப்பட்டிருக்கிறது. இல்லைங்க, நான் படிச்சிருக்க பிகாம் எம்காம் தான் படிச்சிருக்கேன், அதுக்கு எனக்கு அந்த வேலை தான் கிடைக்கும், வேற என்ன வேலை கிடைக்கும், அதை விட்டால் எனக்கு வேறு வழியே இல்லை. அங்கே இப்போ 1 லட்ச ரூபா சம்பாத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், விட்டுட்டு வந்தோம்னா என்னத்துக்கு ஆகும்? விடுன்னு சொன்னால் விட மனசு வர மாட்டேங்க. ஏன்னா அது தன்னுடைய வாழ்வாதாரம், அது போச்சுன்னா போச்சு, அதை விட்டால் வாழ முடியாது அப்படின்னு நினைக்கிறார். அப்போ அந்த மாதிரி தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அதை எரின்னு அல்லாஹ் சொல்கிறான்னா அவர்களுடைய வாழ்வாதாரத்தை எரிங்கலாம். இப்போ என்ன பார்க்கணும்? சொல்கிறவன் அல்லாஹ், அவன் சொன்னால் நான் செஞ்சிடணும் அப்படின்னு செய்யணுமே தவிர, நான் இந்த இது போச்சுன்னா போயிருமேன்னு அச்சப்பட்டவனா நான் அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். அவங்கள சொல்கிறான், படைச்சவன் அவன், மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு தமிழில் சொல்லுவாங்கல்ல. படைச்ச ரப்புல் ஆலமீன் ரிஸ்க்கு கொடுக்க மாட்டானா? வமாமின் தாபத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா, பூமியில் இருக்கிற எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அல்லாஹ் அதனுடைய ரிஸ்க்குக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளாமல் ஒன்றும் கிடையாது உலகத்தில். அவன் தான் படைச்சான், அவன் சும்மா படைக்கலை. அப்போ அவன் தான் ரிஸ்க்குக்கான ஏற்பாடையும் செஞ்சு வச்சிருக்கிறான். அப்படிங்கும் பொழுது விடுன்னு சொன்னால் விட வேண்டியதானே? அப்படி விடணும்ல. அப்படி விட்டா தான் அல்லாஹ்வை நான் நம்புகிறேன்னு அர்த்தம். இல்லாட்டி என் நம்பிக்கை எங்கே இருக்குது? இந்த பொருட்கள் மேலே இருக்குது. இந்த உலகத்து இதெல்லாம் போலி நம்பிக்கை. நிஜத்தில் இது எதுவுமே என்னை காப்பாற்றாது, இது எதுவுமே எனக்கு வாழ்வாதாரத்தை தராது. என் ரப்பு தான் எனக்கு வாழ்வாதாரத்தை தருவான். அல்லாஹு யப்சுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வயக்திர், அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு ரிஸ்கை விசாலமாக வழங்குகிறான், அவன் தான் ரிஸ்க் அளிக்கிறான் நம்பினா இதை தூக்கி போட்டுட்டு அல்லாஹ் சொன்னதுக்கு வார்த்தைக்கு கட்டுப்படணும்ல. இப்படி தொழில்துறையில் எத்தனை சிக்கல். சில பேர் தொழில் பண்ணுவாங்க, எங்களுக்கு வந்து இந்த கோவில் சிலைகள் சிற்பங்களை எல்லாம் இந்த கிரில் ஜன்னல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி கொடுங்க அப்படி கேட்குறாங்க. நாங்கள் அந்த தொழில் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை சுற்றி இருக்கிறவங்க அதுதான் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. ஏங்க அது எவ்வளோ பெரிய பாவமான ஒரு காரியம், ஷிர்கானது. தொழில் என்பதற்காக வேண்டி தொழிலில் சமரசம் பண்ணுறது, எதில் சமரசம் பண்ணுறது? இறைவனுக்கு இணை கற்பிக்கிற ஒரு உருவ வழிபாட்டு தெய்வ சிலைகளை உருவாக்கி கொடுத்தா உங்களுடைய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்ட முடியும். அது அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட ஒரு பெரும்பாவமாச்சே. பெரும்பாவத்தின் வழியாக, தடுக்கப்பட்ட ஒன்றின் வழியாக நீங்கள் பொருளீட்டக்கூடாத. இல்லைங்க எங்களுக்கு வேற ஒன்றும் வழியே இல்லை, அதுதான் தொழில், எங்கள் அத்தா அம்மா காலத்துலேருந்து தாத்தா பாட்டன் காலத்து அதுதான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், அதில் பெரிய முதலீடு பண்ணியிருக்கிறோம், அதை விட்டுட்டு எங்களால் வெளியே வர முடியாது.
இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் இதுதான் எனக்கு, இதுதான் என் பாதுகாப்பு, இதுதான் என் ஆதாரம், இதுதான் என் வாழ்க்கை, இது இல்லாமல் ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைக்கிற பல விஷயங்களை அல்லாஹ் போடுன்னு சொல்லுவான். ஒரு முஸ்லீம் போடணும். அவன் மூசா நபி அப்படிப்பட்ட ஒன்றைத்தான் போட்டார்கள். அவர்கள் போட்டதன் வழியாக அல்லாஹ் நமக்கு சொல்லுகிறார். அவர்கள் கம்பை போட்டார்கள், அதன் வழியாக அல்லாஹ் நமக்கு இப்படியெல்லாம் நான் போட சொல்லுவேன், எல்லாத்தையும் நீ போடணும் என்கிற ஒரு கட்டளையை அல்லாஹ் நமக்கு சொல்கிறான். அப்படி போடுவதன் வழியாக அல்லாஹ்வுடைய அரவணைப்பை உதவியை நாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டோம், ஒரு நல்ல அடிமையாக இருந்தோம் என்கிற ஒரு நிலையை நாம் அடைய முடியும். இது மூலமாக 2 விஷயம் எனக்கு புரியுது உஸ்தாத். அஸ்பாபுகளை கொண்டு எதுவும் கிடையாது இந்த உலகத்தில் அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது சொல்லப்போனால் நல்லதுன்னு நினைப்போம். கைத்தடின்றப்ப இப்போ உதாரணத்துக்கு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு இவ்வளோ செய்யுது, இவ்வளோ பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கோணத்தில் அது இது ஹலாலானது அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட் வச்சுக்கிட்டு நம்ம பயணிச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் அது தூக்கி போடும் போது வெளியில் தள்ளி பார்த்தா தான் தெரியும் அது ஒரு பாம்பு அப்படின்ற மாதிரி ஒரு ஆங்கிள்லையும் புரிஞ்சுக்கலாம் தானே இதில். கரெக்ட். ஓகே சார். அடுத்ததாக வந்து இப்போ அதை பார்த்தோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க இல்லையா? பயப்படுறதா எல்லாம் சொல்கிறான். இப்போ ஒரு நபியோட குணம் வந்து பயப்படுறாங்க அப்படின்னு இந்த இதில் இருந்து எடுத்துக்கலாமா? பயப்படுறது அப்படிங்கிறது அவங்களோட குணம் அப்படி தான் இருந்திருக்கு. அப்படி எடுத்துக்கலாமான்னா நேரடியாகவே அப்படி தான் இருக்குது. அல்லாவே பயப்படாதீங்க, லா தகஃப் யா மூசா லா தகஃப் நாம் சொன்னோம், மூசாவே பயப்படாதீங்க நம்ம சொன்னோம். அப்போ மூசா நபி பயந்தாங்கன்றது கன்ஃபார்ம் தான். இப்போ இதிலிருந்து நாம் நெகட்டிவாக புரிஞ்சிக்க தேவையில்லை. அப்போ பலகீனமான ஆளோ, பயந்து நடுங்கிற ஆளோ, பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயந்து தான் ஆகணும். பயப்பட வேண்டிய விஷயத்துக்கு பயப்படாமல் இருந்தால் அவன் புத்திசாலி இல்லை, அறிவாளி இல்லை. ஒரு பாம்பு வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் பயந்தாதான் அப்போ அந்த பாம்புலேருந்து நம்ம காத்துக்கொள்ள முடியும். அதே வந்தால் வந்துட்டு போகுது இப்போ என்ன அப்படின்னு நீங்கள் பக்கத்தில் பொட்டுன்னு போட்டுச்சுன்னா பட்டுன்னு பெரியவியலை. அப்போ எதுக்கு பயப்படணுமோ அதுக்கு பயப்படணும், எதுக்கு பயப்பட தேவையில்லை அதுக்கு பயப்படக்கூடாதே தவிர அந்த 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 வகையில் மூசா நபி அச்சப்பட்டது அவர்கள் மனிதர் என்பதை காட்டுகிறது. இயல்பான மனித உணர்வு நபிமார்களுக்கும் உண்டு என்பதை அது காட்டுகிறது. ஆனால் அதை தாண்டி அதில் நம்ம என்ன யோசிக்கலாம் அப்படின்னா, மூசா நபி அல்லாஹ் போடுன்னு சொன்னால் போட்டாங்க, போட்டதுக்கு பிறகு ரிசல்ட் என்ன ஆச்சு? மூசா நபியை அச்சுறுத்துகிற ரிசல்ட் தான் வெளிப்படுது. இப்போ அதே மாதிரி நம்ம மேலே பேசிக்கிட்டோம்ல, அல்லாஹ் விடுன்னு சொல்கிறான், செய்யாதேங்கிறான். நீங்கள் சரி அல்லாஹ் சொல்லிட்டான்னு செய்ய மாட்டேன்னு முடிவெடுத்தா உடனே உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப சுகமாயிரும்னு அர்த்தம் இல்லை. அப்படியே சீறிக்கிட்டு வந்து நிற்கும். விட்டோமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேலையும் இல்லை, ஒன்றும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவர் சொன்னாருன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான் அப்படின்னு சொல்லி கேட்டு வேலையை விட்டுட்டு வந்து உட்காந்தோம். 3 மாதம் ஆகிடுச்சு, ஒரு வருமானத்துக்கு வழி இல்லை, வீட்டில் கஞ்சி குடிக்க முடியல, மனைவி கோச்சிக்கிட்டு போயிட்டா. இப்படி இதுவெல்லாம் அச்சுறுத்தும்ல. கிட்டத்தட்ட வாழ்வியல் கோணத்தில் அதை சிந்திச்சா போடுன்னு சொன்ன உடனே மூசா நபி போட்டால் அது மிரட்டுது மூசா நபியை. அப்படியே இப்போ சீரும் பாம்பா வந்து நின்று ஒரு பெரும் அச்சத்தை கொடுக்குறார். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலையும் அல்லாஹ்விற்கு இப்படி அடிபணிகிற பொழுது அது ஒரு அச்சத்தை துவக்கத்திலே கொடுக்கும். நம்ம என்ன புரியணும்னு கேட்டால், அச்சம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட உடனே அடுத்த நிமிஷத்துலேருந்து நீங்கள் ரொம்ப பெரிய கோடீஸ்வரனாக மாறிடுவீங்க, எந்த கவலையும் இல்லாமல் ஆயிடுவீங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல், அதிகாரிகள் எந்த மிரட்டலும் இல்லாமல் அப்படியே வாழ்க்கை அப்படியே ஆகாயத்தில் நீங்கள் மிதக்க ஆரம்பிச்சிருவீங்க. அப்படி கிடையாது. அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு செய்யணும் சொன்ன உடனே அதை செய்ய துவங்கிறது பெரும் சிரமமாக இருக்கும். அது எளிதான வழி அல்ல, அது மலர் படுக்கை இல்லை, அது ஒரு முள் படுக்கை தான். அங்கேருந்து கடும் மிரட்டல் வரும், உருட்டல் வரும். நீ எப்படி அதை சொல்லலாம், இது இப்படி செய்யலாம், பிரச்சனைகள் அப்படியே பயங்கரமாக பூதாகரமாக வந்து நிற்கும். அதுக்கெல்லாம் அச்சப்படாதீங்க, அதெல்லாம் ஸ்டார்டிங் ட்ரபிள். அல்லாஹ் அப்படி தான் உங்களை சோதிப்பான். அல்லாஹ் எப்படி சோதிப்பான்னு கேட்டால், அல்லாஹ்வுடைய காரியத்தை நீங்கள் செய்ய துவங்கின உடனே ஷைத்தான் வந்து இப்படி எல்லாம் பார்த்தியா, அல்லாஹ் சொன்னான்னு கேட்டிய, என்ன நடந்துச்சு பார்த்தியா, இன்னமா தாலிக்கும் ஷைத்தானு யுஹவ்விஃபு அவுலியாக. இப்படித்தான் ஷைத்தான் தன்னுடைய நேசர்களை பயமுறுத்துகிறான். அந்த பயமுறுத்தலின் வழியாக ஷைத்தான் என்ன விரும்புகிறான், வேணாம்பா திரும்பவும் பழைய வேலைக்கே போயிடுவோம், வேணாம்பா திரும்பவும் பழைய அந்த தப்பை ஹராமே செய்ய ஆரம்பிச்சிருவோம், இல்லாட்டி நம்மளால் வாழ முடியாதுன்னு கூட்டிகிட்டு போகிறதுக்காண்டி ஷைத்தான் பயம் காட்டுவான். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்லுவான்னு கேட்டால், ஆரம்பத்தில் அப்படி தான் பயப்படுற மாதிரி இருக்கும், பயப்படாத, நீ மட்டும் கொஞ்ச நாளைக்கு ஸ்டடியாக இரு, உன் வாழ்க்கையே வேறு மாதிரி ஆகுமா இல்லையா பாரு அப்படின்னு பயமில்லாத வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துகிறான்ல. ஃபமன் தபிய ஹுதாய ஃபலா ஹவுஃபுன் அலைஹிம் வலாஹும் யஹ்சனுன். என்னுடைய நேர்வழியை யார் பின்பற்றுகிறாரோ அவருக்கு கவலையும் இல்லை, பயமும் இல்லை. ஆனால் ஸ்டார்டிங்கில் பயம் வரும், கவலையான ஒரு சூழல் வரும். நீங்கள் கொஞ்சம் ஸ்டெடியாக நின்றுட்டீங்க அப்படின்னா
இது குரான் நெடுகிலும் இதுக்கான உதாரணங்கள் நீங்கள் வரலாறு பூரா எடுங்க. குரானில் நபிமார்களுடைய வரலாறு, நல்லவர்களுடைய வரலாறு, சொல்லப்பட்ட மூசா நபி வரலாறுலேயே பாருங்களேன். கிளம்பி போன்னு சொன்னான்ல, இப்போ போடுன்னு சொன்னவனை போட்ட மாதிரி அது சீறிக்கிட்டு வந்துச்சா, அது மாதிரி பனு இஸ்ரவேலை கூட்டிக்கிட்டு கிளம்பி போனா அல்லாஹ் சொல்லிட்டாங்க போயிட்டாங்க. போனவொடனே கடலுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கிட்டான். முன்னாடி கடல் பின்னாடி ஃபிரௌன் மாட்டிக்கிட்டாங்களா? ஆஹா மாட்டிக்கிட்டோமே. இஸ்ரவேலர்கள்லாம் தடுமாறினாங்களா? அப்போ கொஞ்ச நேரத்துக்கு தடுமாற்றம், பயம், கடைசி வரைக்கும் அது பயமாகவே போச்சு. வந்துச்சுல, அல்லாவுடைய உதவி வந்துச்சுல, அட்டி அற்புதம் நிகழ்ந்து கடலே ரெண்டாக பிளந்துச்சுல. இப்ராஹிம் நபி வந்தாங்க, தூக்கி நெருப்பில் போட்டுருவோம், பயம்தான். நெருப்பில் போட்டால் போடு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வர முடியும். நெருப்புங்கிறது துன்பம் தான். ஆனாலும் என் இறைவனுக்காக அதை ஏற்கிறேன்னு ஏற்றார்கள், அந்த துன்பத்தை சகித்தார்கள். அந்த துன்பத்தை நான் அல்லாவுக்காக வேண்டி நான் தாங்கிக்கிறேன் அப்படி தான் முன் வந்தாங்களே தவிர, துன்பம் ஒன்றும் அவங்களுக்கு இன்பமாக தெரியல, துன்பம் துன்பமாக தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் எவ்வளவு நேரத்துக்கு? ஸ்டார்டிங் ட்ரபிள் கொஞ்ச நேரம், அதுக்கப்புறம் அல்லாவுடைய உதவி வந்துச்சு, துன்பம் அப்படியே இன்பமாக மாறிடுச்சு. குரான் நெடுகிலும் வரலாறு எடுங்க. யூசுப் நபி ஒரு ஹராமை செய்யுமாறு நிர்பந்திக்கப்பட்டாங்க, முடியாது, அல்லாஹ் தடுத்து செய்ய மாட்டேன்னாங்க. ஹராமை செஞ்சுருந்தா வாழ்க்கை வேற, ஹராமை செய்ய மாட்டேன் அப்படின்னு நின்னாங்க. பரிசு என்ன கிடச்சிச்சு? ஜெயிலு தான் கிடச்சிச்சு. அந்த வருஷத்துக்குள்ள சலனம் ஏற்பட்டதாக தானே குறிப்பிட்டு வந்துச்சு. சலனம் ஏற்பட்டுச்சு, பிரச்சனையாச்சு, கடைசியில் மாட்டினாங்க, ஜெயிலில் தூக்கி போட்டாங்க. போடுன்னாங்க. ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுகுணனி இலை. அல்லாஹ் அந்த பொம்பளை சொன்னான், கட்டுப்படலை உள்ள தூக்கி வச்சுருவேன். இப்போ யூசுப் நபி சொல்கிறாங்க, ரப்பி சிஜ்னு அஹப்பு இலைய மிம்மா எதுகுணனி இலை. அந்த பொம்பளையிலோ எந்த பாதைக்கு அழைக்கிறாளோ அதை விட ஜெயிலு எனக்கு மேலானது ரப்பே, ஜெயிலே என்னை வச்சிரு அப்படின்னு அந்த சிரமத்துக்கு, ஜெயிலுக்கு போகிற சிரமத்துக்கு தயாரானாங்க. ஆனால் ஜெயிலேயேவா கடைசி வரைக்கும் இருந்துட்டாங்க. அல்லாவுடைய உதவி வந்து ஒரு பெரிய அமைச்சராக அவங்க மாறலையா? இப்படி தான் வாழ்க்கை. அல்லாவுடைய வார்த்தைகளுக்கு நம்ம கீழ்ப்படிய நினச்சா துவக்கத்தில் சிரமம் இருக்கும். குடும்பத்தில் வரதட்சணை வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நிற்கிறீங்க, கல்யாணம் பண்ணும்போது குடும்பமே அப்படி நிற்கும். எப்படி ஆச்சு, உனக்கு என்ன குறைன்னு கேட்பாங்க. நீங்கள் வந்து இப்போ பொம்பளைகிட்ட நான் கல்யாணம் முடிக்க போகிற பெண்ணிடத்தில் நான் பணம் வாங்க மாட்டேன், மகர் கொடுத்து தான் பண்ணுவேன்னா, உனக்கு என்னடா குறை? இந்த உனக்கு 5 லட்சம் தர்றாங்களாம், 10 லட்சம் தர்றாங்களாம், 50 லட்சம் தர்றாங்களாம், காரு தர்றாங்கிறான், வீடு தர்றாங்களாம், அப்படியெல்லாம் ஊர் உலகத்தில் இவன் எல்லோரும் வாங்கிக்கிட்டு இருக்கான், உனக்கு என்ன ஆச்சு? அப்படியே பெரியப்பா, சின்னப்பா, மாமா, மாமி, சித்தப்பன், பெரியப்பா எல்லாம் அப்படி கூடி நின்றுக்கிட்டு ஸ்டார்டிங் அப்படி தான். நீங்கள் ஸ்டெடியாக நின்றுட்டீங்களா, அல்லாவுடைய உதவி வந்துடும். அல்லாஹ் பேசுவதற்கு உங்களுக்கு நாக்கில் சத்தியத்தை தருவான், அதை எதிர்த்து நிற்கிற வல்லமையை தருவான். எப்போ தருவான்? ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி அசைச்சு பார்ப்பான். ஸ்டெடியாக நின்றுட்டியாலா, அல்லாவுடைய உதவி வந்துடும். இப்படி வாழ்க்கையின் எந்த கட்டத்திலையும் அல்லாவுடைய மார்க்கத்தை கடைபிடிக்க துவங்குகிற நேரத்தில் துவக்கம் அப்படித்தான். ஸ்டடியானேன்னா வந்துடும். ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும். ஹிஜ்ரத்து போக சொன்னால் அல்ல, ஹிஜ்ரத்து போனான். ஹிஜ்ரத்துங்கிறது என்ன? எல்லாம் இழப்பு தான். எல்லாம் அல்லாஹ் சொன்னான்னு கிளம்பி போனாங்க. ஊர் போச்சு, சொத்து பத்துக்கள் போச்சு, உறவுகள் போச்சு. அதோடு மட்டும் இல்லாமல் அங்கே போனதுக்கு பிறகு இங்கேருந்து படையை திரட்டிட்டு வந்து அடிக்கிறக்கு வேற வந்தான். ஆனால் கொஞ்ச நாளைக்கு பிறகு என்னாச்சு? எல்லாம் கிடச்சிச்சு, நாடு கிடச்சிச்சு, செல்வம் கிடச்சிச்சு, அதிகாரம் கிடச்சிச்சு. அதையும் எல்லாம் சொல்கிறான் சூரத்து நிசாவில் சொல்லும்போது, ஒமையும் ஹாஜிர் ஃபில் ஆரல் எஜிது ஃபில் ஆரலி முராகமன் கசீரம் வசா. அல்லாவுடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்கிறவங்களுக்கு வாழ்க்கையில் விசாலம் என்னலாமோ அப்படி கொடுப்பேன். அது பின்னாடி கொடுத்தான். ஆரம்பத்தில் கஷ்டம்தான். இப்போ குரானில் இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா பார்க்குற நன்மக்களுடைய வரலாறு எல்லாமே இப்படி தான் இருக்கும். துவக்கத்தில் கொஞ்சம் சிரமம் இருக்கும், அதுக்கு பிறகு அது மாறிடும். அது மாதிரி துவக்கத்தில் இப்போ மூசா நபி அல்லாஹ் சொன்னதை கட்டுப்பட்டு கீழே போடுறாங்க, சீருது. அதுக்கு பிறகு என்னாச்சு? அப்படியே உள்டாவாக மாறிடும். ஓகே உஸ்தாத், இப்போ இன்னொரு கோணத்தில் பார்த்தோம்னா இயற்கை விதிகளுக்கு வந்து அல்லாஹ் தான் ஆற்றல் வச்சுருக்கான்றதை மூசா நபிட்ட நிறுவுற மாதிரியும் எடுத்துக்கலாம் தானே? ஏன்னா அடுத்த இதை பார்த்தோம் அப்படின்னா, உமது கையை உமது விழாப்புறத்துடன் சேர்ப்பீராக, தீங்கற்ற வெண்மையாக அது வெளிப்படும், இது மற்றொரு சான்றாகும், நமது மகத்தான சான்றுகளில் சிலவற்றை உமக்கு காட்டுகிறோம். அப்படிங்கிறப்ப அல்லாவோட வல்லமையை வந்து எனக்கு நேச்சருக்கு மேலே ஆதிக்கம் எனக்கு இருக்குங்கிறத அல்லாஹ் அதை வெளிப்படுத்துகிறான். ஆமாம், அல்லாஹ் தான் நாடுகிற பொழுது இயற்கையில் ஒரு நியதியை வச்சிருந்தாலும் கூட அல்லாஹ் தான் நாடுகிற பொழுது தன்னுடைய நாட்டத்தின்படி அதை நிகழ்த்துவான். நெருப்புன்னு சொன்னால் அது எரிச்சு தான் ஆகணும், ஆனால் எரிக்க விடாமல் ஆக்குவான். நீருன்னு சொன்னால் நிறைஞ்சு நின்று தான் ஆகணும், அது ஒன்றா நிற்க விடாமல் ஆக்குவான். அது மாதிரி கம்புன்னு சொன்னால் கம்பு செய்கிற வேலையை தான் செய்யணும், அதுக்குள்ளேருந்து ஒரு உயிருள்ள ஜீவன் அல்லாஹ் வெளிப்படுத்துவான். அவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைஇன் கதீர்ங்கிற அங்கே வெளிப்படுத்தலாம். அல்லாஹ்வுக்கு எல்லாம் முடியும். சுப்ஹானல்லாஹ் உஸ்தாத். ஸோ இது வரைக்கும்
மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கான இந்த ஒரு ட்ரைனிங் மாதிரி இருந்துச்சு. அதை ஃபுல்லாக பார்த்தோம். அதன் மூலம் நிறையா படிப்பினைகள் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இன்ஷால்லா அடுத்த எபிசோடில் மூசா நபிட்ட அல்லாஹ் போய் பேச சொல்கிற அந்த நிகழ்வு இருந்து இன்ஷால்லா பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இந்த வீடியோவை நிறையா மக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். குர்ஆன் காலேஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.